வெல்கம் டு ஆர்கேஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு அகரகர் புட்டிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரஞ்சு அகரகர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஆரஞ்சை தோல் உரித்து உள்ள ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் அகரகர் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதுக்கு தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. சின்ன கப்புக்கு அரை கப் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஆரஞ்சு அகரகர் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அகரகர் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஆரஞ்சை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வடிகட்டியாச்சு. அகரகரை தனியாக வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அகரகர் நல்லா கரையட்டும். அகரகர் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச அகரகர் எடுத்து இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பவுல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக நட்ஸை கட் பண்ணி உள்ளே போட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது நல்லா சூப்பராக ஜெல்லி மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம ஆரஞ்சு அகரகர் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.